குட்டி தேவதையாக அறிமுகமாகி இன்று இளம் நாயகியாக வளர்ந்து நிற்கும் சாரா அர்ஜுனின் பிறந்த நாள் இன்று. தமிழ்நாட்டின் அத்தனை குடும்பங்களின் இதயங்களிலும் தன் மழலை முத்திரையை பதித்தவர் பேபி சாரா அர்ஜுன். திரையில் அவர் அப்பா என்று அழைத்த ஒவ்வொரு காட்சியிலும் தன் அழகிய கண்களாலேயே பேரன்பின் மொழியை உணர்த்தியவர். மிக சிறிய வயதிலேயே நடிப்பின் ஆழத்தை யதார்த்தமாக வெளிப்படுத்தி தமிழ் நெஞ்சங்களை கவர்ந்தவர். சைவம் திரைப்படத்தில் தமிழ்ச்செல்வி என்ற கிராமத்து சிறுமியாக நடித்தபோது மழலையின் யதார்த்தத்தை அப்படியே திரையில் கொண்டு வந்தார். ஒரு சேவலை காப்பாற்ற துடிக்கும் அந்த பாத்திரத்தில் சாராவின் நடிப்பு நம் வீட்டு சுட்டிகளின் மென்மையான மனிதநேயத்தை பிரதிபலித்தது. தமிழ் மட்டுமல்லாது ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளிலும் பெரிய நட்சத்திரங்களின் படங்களிலும் நடித்து இந்திய அளவிலும் தன் திறமையால் பலரது பாராட்டுக்களை பெற்றார். இப்படி காலங்கள் உருண்டோடினாலும் மக்களின் மனதில் அதே குட்டி தேவதையாகவே இருந்த சாராவுக்கு மற்றுமொரு பிரம்மாண்ட திருப்புமுனையாக அமைந்தது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன். நந்தினியின் இளம் வயது தோற்றத்தில் சாரா அர்ஜுன் தோன்றியபோது திரையரங்கமே வியந்து ரசித்தது. இந்திய அளவில் பிரம்மாண்ட வசூல் சாதனை படைத்த ரன்வீர் சிங்கின் துரந்தர் படத்தில் எலினா ஜமாலி என்ற மிக அழுத்தமான கதாபாத்திரத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி வட இந்திய ரசிகர்களையும் சாரா அர்ஜுன் கவர தவறவில்லை. தன் மழலைத்தனத்தால் நம்மை உருக வைத்த சாரா இன்று இளம் நாயகியாக தன் அடுத்த இன்னிங்ஸை தொடங்கியுள்ள நிலையில் வரும் காலங்களிலும் அழுத்தமான கதாபாத்திரங்களின் வழியே இந்திய சினிமாவில் ஒரு புதிய சிகரத்தை அவர் தொட நாமும் வாழ்த்துவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.